அனைவருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சயின்ஸ் வித் சாம். அறிவில் அறிவோம். குவாண்டம் கம்ப்யூட்டிங் ஒரு சவாலான ஒரு தொடர் லெக்சர் சீரிஸ் தமிழில் ஆரம்பிச்சிருக்கேன். எனக்கு பயமாக தான் இருக்குது. ஏன்னா என்னோட ஃபீல்டு கிடையாது இது. என்ன இருந்தாலும் அதை ஆரம்பித்து இந்த இன்ட்ரொடக்ஷன் அறிமுகம் ஒரு லெக்சர் லாஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம். நிறைய பேர் பார்த்துருந்தீங்க, நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அதில் சில பேர் சார் குவாண்டமே பற்றி பேசாதீங்க, வேறு ஏதாவது கதைகளும் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. வேறு சில கதைகளும் சொல்லலான்னு இருக்கேன். ஸோ இன்னைக்கு வீடியோ இந்த குவாண்டம் கம்ப்யூட்டிங்கோட தொடர்ச்சி. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு முக்கியமான ஒரு டாபிக். வாட் இஸ் கியூபிக்? நான் கடந்த அந்த லெக்சர் முடிய போகும்போது போட்ட 2 ஸ்லைடு இதுதான் காமிச்சேன். ஸோ இதில் பிட் அப்படின்றத பற்றி ஒரு லைட்டாக தான் சொல்லியிருந்தேன். கியூபிட்னு சொல்லியிருந்தேன். அப்புறம் இந்த மாதிரி சிம்பிள் இதெல்லாம் என்ன, இது பேர் என்ன அப்படின்றத இன்னொரு கிளாஸில் பார்க்கலாம். ஸோ இதை பற்றி நான் தேடி படிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு அருமையான படம் கிடச்சிது. இப்போ ரைட் சைட் பார்த்தீங்கன்னா ஒரு யானை தனியாக நிற்கிது, அதுக்கு 1. ஒரு பென்குயின் தனியாக நிற்கிது, அதுக்கு 0. அப்போ யானை தனி, பென்குயின் தனி. அப்போ 0 1 நம்ம தனித்தனியாக வைக்கலாம். ஆனால் இப்போ இந்த யானையோட தலையை தூக்கி ஒரு பென்குயின் மேலே வச்சுட்டா இதை நீங்கள் யானைன்னு சொல்லுவீங்களா இல்லை பென்குயின் சொல்லுவீங்களா அப்படின்னா 2 பண்புகளுமே அதுக்குள்ளே இருக்குது. கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் கியூபிக். கியூபிட் ஹேஸ் போத் ஜீரோஸ் அண்ட் ஒன். 0வும் 1ம் அதுக்குள்ளேயே ஒளிஞ்சிருக்கு. அப்போ என்னதான் வாட் த ஹெல் இஸ் திஸ் கியூபிக்? அப்போ கியூபிட்னா என்ன அப்படின்றத புரிகிறதுக்காக நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ. ஸோ ஃபண்டமெண்டல் யூனிட் ஆஃப் கம்ப்யூட்டேஷன், குவாண்டம் கம்ப்யூட்டரில் ஒரு அடிப்படையில் நான் ஒரு கணக்கு பண்ணணும் அப்படின்னா அதுக்கு அந்த அடிப்படை பொருள் பார்த்தீங்க அப்படின்னா அது கியூபிக். கிளாசிக்கல் கம்ப்யூட்டர்லிங்கில் அது பிட்டுன்னு சொல்லுவாங்க. பிட்டுனா என்ன அப்படின்றத நான் கொஞ்சம் சுருக்கமாக சொல்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு கியூபிட்னா என்ன அப்படின்றது தெரியும். ஸோ கியூபிட்டை பற்றி ஒரு 2-3 வீடியோ போடலான்னு பார்க்குறேன். ஏன்னா இதை கொஞ்சம் மேத்தமெட்டிக்கலாக பார்க்கலாம், இல்லைன்னா ஒரு அப்ட்ராக்டாக ஒரு புரிதலுக்காக பார்க்கலாம். இன்றைக்கி ஒரு புரிதலுக்காக ஒரு ஜெனரல் டாபிக் தான் அது. கியூபிட்டானா புரியுது. ஸோ குவாண்டம் கம்ப்யூட்டேஷனில் ஒரு அடிப்படை ஒரு யூனிட் தான் பார்த்தீங்கன்னா ஒரு கியூபிட். அதுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா குவாண்டம் பிட். அதோட சுருக்கி தான் பார்த்தீங்கன்னா கியூபிட். அப்போ பிட்ன்றது கம்ப்யூட்டேஷனில் ரொம்ப பிரபலமானது. அதே இது குவாண்டம் உள்ள நுழைக்க போது இட் பிகம்ஸ் அ கியூபிட்னு உள்ள வந்துடுது. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா பில்டிங் பிளாக் ஆஃப் அ குவாண்டம் கம்ப்யூட்டர். பில்டிங் பிளாக்னா என்ன அப்படின்னா ஒரு பில்டிங்க்கு எடுத்துட்டோம்னா அந்த பில்டிங்க்கு ஒரு அடிப்படையான பொருள் என்ன, ஒரு செங்கல். அது 10 மாடியாக இருக்கட்டும், ஒரு 100 மாடியாக இருக்கட்டும், அதோடைய அடிப்படை கட்டம், அந்த அந்த அடிப்படை பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு செங்கல் தான். அதே மாதிரி தான் ஒரு குவாண்டம் கம்ப்யூட்டர் என்ன வேணாலும் பண்ணட்டும், பெரிய பெரிய புரட்சி பண்ணட்டும், பெரிய பெரிய கால்குலேஷன் பண்ணட்டும், நம்ம முடியாத சில விஷயங்களை கூட பண்ணட்டும். பட் அதோடைய அடிப்படை பிளாக் என்னன்னு பார்த்தீங்கன்னா கியூபிட் தான். கியூபிட்டை எடுத்து தான் அதை ப்ராசஸ் பண்ண முடியும். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா கியூபிட்ன்றது. ஸோ இந்த கியூபிட்டை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி பிட் அதை பற்றி கொஞ்சம் பேசிட்டு அதுக்கப்புறமா கியூபிட்டை பற்றி பேசினா கொஞ்சம் புரிதலாக இருக்கும். ஸோ இப்போ நான் பயன்படுத்துகிற ஒரு லேப்டாப் இருக்கட்டும், நீங்கள் பயன்படுத்துகிற ஒரு கம்ப்யூட்டராக இருக்கட்டும், அது எங்கேயா எதாக இருந்தாலும் அதில் நம்ம ஒரு கால்குலேஷன் பண்ணுறோமோ, இல்லை ஒரு படம் பார்க்குறோமோ, இல்லை நான் பேசுகிறத ரெக்கார்ட் பண்ணுறனோ, எல்லாமே அதோட அடிப்படை பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் ரெக்கார்டட் இன் டர்ம்ஸ் ஆஃப் பிட்ஸ். அது பிட்ஸில் தான் ஸ்டோர் ஆகி நிற்கும். அது நம்ம ப்ராசஸ் பண்ணுறோம். நான் வீடியோ எடுத்து நான் பார்க்குறேன் அப்படின்னா அந்த ஸ்டோர் ஆகிருக்கிறது பார்த்தீங்கன்னா அது பிட்ஸில் தான் இருக்கும். பிட்டில் இருந்து தான் நான் எடுத்து ஒரு வீடியோ பார்க்குறேன், இல்லாட்டா நான் யார்ட்டையாவது நான் ஒரு ஒரு லெட்டர் அனுப்புகிறேன் அப்படின்னா எல்லாமே அதை ப்ராசஸ் பண்ணுறது எல்லாமே அடிப்படையில் பார்த்தீங்கன்னா பிட்ஸில் தான். இந்த பிட்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா 2 தான், 0 1. இப்போ நான் என்ன தான் எழுதினாலும் பக்கமாக எழுதினாலும் கம்ப்யூட்டருக்கு புரிகிறது பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டருக்கு அது தெரிகிறது பார்த்தீங்கன்னா ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் மட்டும் தான் தெரியும். இப்போ ஒரு எடுத்துக்காட்டு பார்த்தோம்னா, இப்போ இந்த லெஃப்ட் சைடு டெசிமல். இப்போ நம்பர்ஸ் 0 1 2 3 இது நம்மளுக்கு புரிகிறது, இது நம்ம எழுதுறது. இதை கம்ப்யூட்டர் எப்படி அதை பார்க்கும் அப்படின்னா அது பைனரி கோடாக மாற்றும். ஏன்னா அதோடைய கோடாக மாற்றும். அதில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் மட்டும்தான். அப்போ இந்த 0 அண்ட் 1 சேர்ந்தது தான் பிட். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ 1ன்ற இடத்துல 0 0 0 1 4 பிட் இருக்குது. இந்த 4 பிட்டு சேர்ந்து எதை சொல்லுது அப்படின்னா 1ன்றதை சொல்லுது. இப்போ நான் 1 நான் கம்ப்யூட்டரில் டைப் பண்ணுறேன் அப்படின்னா கம்ப்யூட்டர் அதை எப்படி எடுத்துக்கிறோன்னா 0 0 0 1 இந்த பிட்டாக எடுத்துக்கிறோம். இப்படி தான் பைனரி கோட். இந்த மாதிரி நீங்கள் எல்லா நம்பருக்கும் நீங்கள் போடலாம். ஒரு நம்பரை எப்படி பிட்டாக மாற்றுறதுன்றது உங்களுக்கு நிறைய பேருக்கு ஆல்ரெடி கம்ப்யூட்டர் கொஞ்சம் அடிப்படை படித்தவங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 14 அப்படின்ற நம்பரை நான் பிட்டாக மாற்றணும்னா இப்படி நான் 2ஆல் வகுத்துனேன்னா அதுக்கப்புறம் 1 1 1 0. அப்போ நான் 14ன்ற நம்பரை கம்ப்யூட்டர் அதை எப்படி ரீட் பண்ணுன்னா 1 1 1 0. அதுதான் பைனரி கோட். அதில் இருக்க அடிப்படை பார்த்தீங்கன்னா 0 1 1. அந்த 0 1 தான் பிட்டு. வெறும் நம்பரை மட்டும்தான் அப்படி பார்க்குமானா இல்லை. இன்னும் நம்ம ஒரு லெட்டர் ஆல்ஃபபெட், கேபிட்டல் ஆல்ஃபபெட்டையும் அதை அப்படி தான் பார்க்கும், பைனரியாக தான்.
ஸ்மால் நம்பர்ஸ் ஸ்மால் ஆல்ஃபபெட் ஸ்மால் ஆல்ஃபபெட்டுக்கும் அது அப்படி தான் பார்க்கும். கேபிட்டல் லெட்டர் ஸ்மால் லெட்டர் ரெண்டுக்கும் அப்படி தான் பார்க்கும். அது போக ஒரு கமா வைக்கிறேன், ஒரு புள்ளி வைக்கிறேன், ஒரு கொஸ்டின் மார்க் வைக்கிறேன், ஏதோ ஒரு சிம்பிளை கொடுத்தனாலும் ஒவ்வொன்றுக்கும் ஒரு பைனரி கோட் இருக்கு. அந்த ஒவ்வொரு பைனரி கோடும் எதால இருக்கும்னா பிட்ஸ் தான். இப்போ பிட்ஸ் தான் பார்த்தீங்கன்னா அடிப்படை ஃபண்டமெண்டல் பிளாக். இப்போ இந்த பிட்டுன்னு சொல்றீங்களா சார், கம்ப்யூட்டருக்குள்ள அது எப்படி ஸ்டோர் ஆகும்? அது கம்ப்யூட்டர் எப்படி ஜீரோன்னு எடுத்துக்கிறோமா ஒன்னு எடுத்துக்கிறோமா? கம்ப்யூட்டர் இஸ் மேட் ஆஃப் பிசிக்கல் ஆப்ஜெக்ட். அது ஏதோ ஒரு கணித பொருள் கிடையாது. அதுக்குள்ள ஏதோ ஒரு எலக்ட்ரான் இருக்கு, ஏதோ ஒரு சர்க்கியூட் இருக்கு, ஏதோ ஒரு சிப் இருக்கு, ஏதோ ஒரு ஆட்டம் இருக்கு. அப்படிதான் இருக்கும். அதை எப்படி நீங்க ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் சொல்றீங்கன்னா அதை வேற வேற வகையில நம்ம பார்க்கலாம். ஒரு எடுத்துக்காட்டுக்கு இப்ப ஒரு சிப்புக்குள்ள இருக்கு, சிப்புக்குள்ள சின்ன சின்ன குட்டி குட்டி சர்க்கியூட்டா இருக்கு. அந்த சர்க்கியூட்டுக்குள்ள கரண்ட் போகுது அப்படின்னா அந்த சர்க்கியூட் வந்து ஆன் ஆகும். அந்த சர்க்கியூட் ஆன் ஆச்சுன்னா தட் இஸ் கால் ஒன். அந்த சர்க்கியூட்டுக்குள்ள கரண்ட் போகாம இருந்துச்சுன்னா அந்த சர்க்கியூட் வந்து ஆஃப்ல இருக்கும். அது வந்து ஜீரோ. அப்ப நம்ம சொல்றோம் கம்ப்யூட்டர் லாங்குவேஜ் ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ். ஆனா கம்ப்யூட்டருக்குள்ள அது பிசிக்கலா அது வந்து ஒரு பொருளா எப்படி நடக்கும் அப்படின்னா, இந்த மாதிரி கரண்ட் போச்சு அப்படின்னா அது ஆஃப்ல இருக்கும். ஆஃப்ல இருக்கிறது நம்ம என்ன சொல்றோம், கரண்ட் போகலைன்னா என்னது ஆஃப்ல இருக்கும். அதை நம்ம என்ன சொல்றோம், ஜீரோ ஸ்டேட்ல இருக்கு அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி வோல்டேஜ், ஒரு ஹை வோல்டேஜ், ஏதாவது 0 and 10 இல்லைன்னா 0 and 5. வோல்டேஜ் ஜீரோவா இருந்தா அது ஜீரோ, இதா இருந்தா மேக்னடைசேஷன் டைரக்ஷன், ஒரு மேக்னெட்டிக் டிவைஸ்லாம் இருக்கு, ஒரு மெமரி ஸ்டோர் ஆயிருக்குன்னா அந்த மேக்னடைசேஷன் டைரக்ஷன் அப்பா இருந்துச்சுன்னா அதுக்கு ஒன்னு, டவுனா இருந்துச்சுன்னா ஜீரோ, சார்ஜ் இருந்துச்சுன்னா அதுக்கு ஹையா இருந்துச்சுன்னா ஒன்னு, லோவா இருந்துச்சுன்னா ஜீரோ, ஆன் இருந்துச்சுன்னா இது ஜீரோ, ஆஃப் இருந்துச்சுன்னா சாரி ஆன் இருந்துச்சுன்னா ஒன்னு, ஆஃப் இருந்துச்சுன்னா ஜீரோ, எஸ் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அது ஒன்னு, நோன்னு சொன்னா ஜீரோ, ட்ரூ அண்ட் ஃபால்ஸ். இந்த மாதிரி நிறைய வகையில நம்ம ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் நம்ம பிட்ஸை நம்ம சொல்லலாம். ஸோ இந்த டயத்தில் கியூபிட் அப்படின்றது எப்படி வந்துச்சுன்னா, அந்த குவாண்டம் கம்ப்யூட்டிங் நான் கடந்த கிளாஸ்லேயே சொன்னேன், 1980களில் இந்த குவாண்டம் கம்ப்யூட்டர், குவாண்டம் டெக்னாலஜியை நம்ம உள்ளக்குள்ள கம்ப்யூட்டிங்கில் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சார்லஸ் பென்னட், யூரி மனின், அதே மாதிரி ரிச்சர்ட் ஃபைன்மன், அந்த மாதிரி நிறைய விஞ்ஞானிகளை பற்றி நான் சொல்லியிருந்தேன். அவங்கெல்லாம் குவாண்டம் கம்ப்யூட்டிங் நம்ம புகுத்தும் போது ப்ராக்டிக்கலாக பண்ணுறதுக்கு ஒவ்வொருத்தவங்களாம் ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஒருத்தவர், ஒரு சயின்டிஸ்ட், அவர் பேர் பெஞ்சமின் ஷூமாக்கர். இவர் 1998 என்ன பண்றாரு, குவாண்டம் கோடிங். நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் கம்ப்யூட்டர் கோடிங். கம்ப்யூட்டர் கோடிங் பண்றவங்களுக்கு பிசிக்ஸா தெரிய போகுது, கம்ப்யூட்டர் கோடிங் பண்றவங்களுக்கு குவாண்டம் தெரியுமா, தெரியாது. ஆனா குவாண்டம் கோடிங் ஒன்று கொண்டு வரலாம்னு சொல்லிட்டு ஒரு பேப்பர், ஒரு ஆராய்ச்சி கட்டுரை எழுதுறாரு 1995. இவர் தான் முதலாக கியூபிட் அப்படின்ற வார்த்தையை அவர் பயன்படுத்துறாரு. இந்த இதுல இருக்கு பாருங்க, குவாண்டம் பிட்ஸ் ஆர் கியூபிட்ஸ் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துறாரு. அது அவர் சொன்னது என்ன அப்படின்னா, ஒரு குவாண்டம் கம்ப்யூட்டர்ல ஒரு தகவல், நான் சொன்னேன்ல, ஒரு படம் பார்க்குறனோ இல்லாட்டினா ஒரு பொருளை டைப் பண்றனோ எழுதுறனோ, இது ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸா மட்டும் ஸ்டோர் ஆயிருக்காது. ஜீரோவும் ஒன்னும் சூப்பர் பொசிஷன் ஆகிற மாதிரி. நம்ம இந்த யானையை ஞாபகம் வச்சுக்கோங்க. யானை தனியா பென்குயின் தனியா மட்டும் இருக்காது. யானை மண்டை பென்குயின்குள்ளேயும் இருக்கும். அந்த மாதிரி சூப்பர் பொசிஷன் ஸ்டேட்லயும் இருக்கும் அப்படின்றத ஒரு கியூபிட்ன்றதை எக்ஸ்பிளைன் பண்றாரு. ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லானது. நான் ஏற்கனவே நம்ம மொதல் ஸ்லைடில் காமிச்சதான். பிட்டு பார்த்தீங்கன்னா ஜீரோ ஆரஞ்சு கலர், இப்போ ஒன்னுன்றது வந்து ப்ளூ கலர். இப்போ ஆரஞ்சும் ப்ளூவும் ஒரே கலர்ல இருந்தால் நம்ம என்ன பண்ணுறோம், ஒன்றா மிக்ஸ் ஆயிருக்கு அப்படின்னா மிக்சிங் கிடையாது. தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க. சம்டைம்ஸ் குவாண்டம்ல இந்த வார்த்தைகளை வந்து, அதனால தான் ஒருத்தர் ஒரு பெரிய மெயில் அனுப்பிச்சிருந்தாரு. நீங்கள் சில விஷயங்கள் நீங்கள் புரிதலுக்காக சொல்றீங்க, ஆனால் அது அறிவியல் பூர்வமாக தவறாக போகுதுன்னு. சில புரிதலுக்காக தான் இந்த மாதிரி சொல்ல, மிக்சிங்லாம் கிடையாது. இட்ஸ் கால்டு சூப்பர் பொசிஷன். ஒரு வந்து ஒரு மேத்தமெட்டிக்கல் ஸ்டேட் மாதிரி சொல்லுவாங்க. அது நீங்கள் அவ்வளோ ஈஸியாக வந்து நம்ம வெளியில் விளக்க முடியாது. ஸோ ரெண்டு பண்பும் உள்ள ஒரு பொருள். சரியா, இதுதான் கியூபிட். அப்போ இதில் க்ரீனும், இதில் வந்து இந்த ஆரஞ்சு கலரும் இருக்குது, ப்ளூ கலர் இருக்குது. ஸோ இந்த ஒரு பியூட்டிஃபுல்லான அனிமேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கியூபிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த பாருங்கள், இந்த அனிமேஷன் நான் திருப்பி காட்டுறேன். இந்த அனிமேஷன் பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் அண்ட் ஜீரோஸ் ரெண்டுமே இருக்குது. நான் இப்போ இதை பார்க்கறதுக்காக நான் மட்டும் லைட் அடிக்கிறேன். லைட் அடித்தா ஜீரோ காட்டுது, இன்னொரு தடவை லைட் அடித்தா ஒன்று காட்டுது. அப்போ கியூபிட் வந்து இரண்டு பண்புகளுமே உடையது, எப்போ மெஷர் பண்ணுற வரைக்கும். ஆனால் மெஷர் பண்ணிட்டேன்னா தட் வில் ஆல்சோ பிஹேவ் லைக் பிட்டு தான். அதில் ஜீரோ வரும், இல்லாட்டினா ஒன்று வரும். ஜீரோ பாதி ஒன்று பாதிலாம் வராது. அதனால் தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் திரும்பி அந்த யானையை எடுத்துக்கிறேன். இப்போ யானையும் பென்குயினும், யானை மேலே பென்குயின் மண்டை, யானை மண்டை பென்குயின் மேலே இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு ரூம்குள்ள அடைச்சி வச்சுருக்காங்க. ஆனால் நான் மெஷர் பண்ணுறதுக்காக நான் ஓப்பன் பண்ணி பார்த்தேன்னா ஒன்று யானையாக இருக்கும், இன்னொரு தடவை ஓப்பன் பண்ணி பார்த்தேன்னா ஒன்று பென்குயினாக இருக்கும். ஆனால் உள்ளுக்குள்ள இருக்க பொருள் ஒரே பொருள் தான். ரெண்டு யானை தனியா, பென்குயின் தனியா இல்லை. இந்த புரியுதா உங்களுக்கு ஓரளவு? ஸோ ரூம்குள்ள இருக்கு, அந்த ரூம்குள்ள ஏதோ ஒரு பொருள் இருக்கு. அந்த பொருள் நான் பார்க்காத வரைக்கும் நான் என்ன நினைக்கிறேன், யானை மண்டை பென்குயின் மேல இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் இப்போ ரூமை திறக்கிறேன், ஏன்னா இப்போதான் நான் மெஷர்மெண்ட் பண்ண போறேன். நான் மெஷர்மெண்ட் பண்ணும்போது யானை தெரியுது. அப்ப ஓ ஜீரோ.
இப்ப திருப்பி பூட்டிட்டேன். திருப்பி மெஷர் பண்ணும்போது பென்குயின் தெரியுது. ஓ 1. ஆனா ரூம்க்குள்ள பென்குயின் எப்படி போச்சு, யானை எப்படி போச்சுன்றதெல்லாம் விட்டுருங்க. ஏன்னா திஸ் இஸ் சூப்பர் பொசிஷன். அது சூப்பர் பொசிஷன் ஸ்டேட்ல தான் இருக்குது. அதுதான். ஸோ சூப்பர் பொசிஷன்றது நம்ம இன்னொரு கிளாஸ்ல கொஞ்சம் அந்த மேத்தமெட்டிக்ஸோட கொஞ்சம் டீட்டெயிலா பார்த்தோம்னா வி வில் அண்டர்ஸ்டாண்ட் இட் பெட்டர். ஸோ கியூபிட் இதுல பார்த்தீங்கன்னா, இப்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லா தே சே தே செட் ஐ குட் பி எனிதிங் ஐ வாண்டட் டு பி. பிட்ஸ்ல என்னன்னா, நீங்க ஒரு 4 ஸ்டேட்ட வச்சு எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 4 ஸ்டேட் வைக்கணும்னா நீங்க 4 தனியா பிரிக்கணும். 0, 0 ஒரு ஸ்டேட்டு, 0, 1 ஸ்டேட். ஸ்டேட்னா என்ன சொல்ல வரேன்னா, இப்போ ஒரு ஒரு பொருள் எடுத்துக்கோங்களேன். ஒரு பொருள் வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் 1, 2, 3 3 நம்பர் இருக்கு. 0, 1, 2, 3. இப்போ 0 1 நான் என்ன சொல்றேன்? 0 0ன்ற ஒரு பிட்ஸால இது பண்றேன். 1ன்றது 0 1, 2ன்றது 1 0, 3ன்றது 1 1. இந்த 3 வச்சிருக்கேன். இப்போ இந்த 3 ஸ்டேட்டா இருக்கு. இப்போ இந்த 3 ஸ்டேட்டை நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா, இப்போ இந்த சாரி 4 ஸ்டேட்டையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா 4க்கும் தனித்தனி பிட்ஸ். இப்போ முதல்ல எத்தனை பிட்ஸ் நான் யூஸ் பண்ணிருக்கீங்க? 8 பிட்ஸ். 0க்கு 2 பிட்டு, 1க்கு 2 பிட்டு, 2க்கு 2 பிட்டு, 3க்கு. இதெல்லாம் ஒவ்வொரு ஸ்டேட். அதே இது குவாண்டம் பிட்ல பார்த்தீங்கன்னா எல்லாமே கலந்த கலவையா இருக்கு. இப்போ இங்க 2 பிட் தான். ஃபர்ஸ்ட் ஒரு லைன் ஒரு பிட்டு, கியூ பிட்டு. ரெண்டாவது லைன் ஒரு கியூ பிட். ஐ கேன் பி எனிதிங் ஐ வாண்ட் டு பி அன்டில் சம்ஒன் மெஷர்ஸ் மீ. அப்ப இது ரெண்டும் சேம் தான். பியூட்டிஃபுல்லா இருக்கு பாருங்க. ரெண்டுமே சேம் தான். ரெண்டுமே இந்த 4 ஸ்டேட்டை தான் குறிக்குது. ஆனா முதல் ஸ்டேட் ஃபிக்ஸடு. நான் பார்க்குறேனோ பார்க்கலையோ 4 ஸ்டேட் இருக்கும். இப்போ நான் ஒருத்தவன்ட்ட ஃபோன் பண்ணி சொல்றேன், டேய் இங்க வா, என்கிட்ட மொத்தம் 8 பிட் இருக்கு, 4 ஸ்டேட் வச்சிருக்கேன். 4 ஸ்டேட்டும் போனேன்னா 0 0 ஒரு ஸ்டேட்டு, 0 1 ஒரு ஸ்டேட்டு, 1 0 ஒரு ஸ்டேட்டு, 1 1 ஸ்டேட்டு, 4 ஸ்டேட்டு வச்சிருக்கேன். அது வச்சாச்சு முடிச்சாச்சு. நான் பார்க்குறேனோ இன்னொருத்தன் வந்து பார்க்குறோனோ அந்த 4 ஸ்டேட் அப்படியே இருக்கும். ஆனால் கியூபிட்ல எப்படி இருக்கும்னா, அது வந்து பார்க்குற வரைக்கும் 2 ஸ்டேட்டு தான் இருக்கும். அது 2 அது கியூபிட் தான் இருக்கும். யார் பார்க்குறாங்கன்றதை பொறுத்து இதே 4 ஸ்டேட் அது கொடுக்கும். குழப்பமா இருக்குல்ல? அப்படிதான் இருக்கும். சரியா? ஸோ இதை நீங்க திருப்பி அந்த யானையோட கதை வச்சு நீங்க ரிலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இதில் 2 பென்குயினை இந்த இடத்துல 2 ஒரு யானை ஒரு பென்குயினை, இங்க ஒரு பென்குயின் ஒரு யானை, இங்க ஒரு 2மே யானை அப்படின்னு வச்சு பாருங்க. ஆனா இங்க ஒரே பென்குயின் மேல ஒரு யானை மண்டை இருக்கு. அப்ப ஒரு யானை ஒரு பென்குயின் மேல இருந்துச்சுன்னா அதுவே 2 யானை 2 பென்குயினுக்கு ஈக்குவல். புரியுதா உங்களுக்கு? ஸோ ஒரு கியூபிட் இஸ் லைக் a சூப்பர் பொசிஷன். அதனாலதான் 2 ப்ராப்பர்ட்டியுமே உள்ளுக்குள்ள இருக்கு. அதனால ஸோ இதுதான் நான் சொன்னது. இப்போ 2 பிட்ஸ் 2 பிட்டை நான் எடுத்துக்கிறேன். 4 ஸ்டேட்டை நான் வைக்கிறதுக்கு மொத்தம் எத்தனை பிட் யூஸ் பண்ணியிருக்கேன்? 8 பிட் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்போ இது வந்து ஃபிக்ஸட். பார்க்குறீங்களோ பார்க்கலையோ அன்டில் யூ மேக் எ மெஷர்மெண்ட்டோ நாட் மேக் எ மெஷர்மெண்ட்டோ இது வந்து ஃபிக்ஸட். இது பிட்ஸ். ஆனால் கியூபிட்ல 2 கியூபிட் போதும். இதை வச்சே இந்த 4 ஸ்டேட்டையும் எழுதலாம். அப்போ இந்த ஒரு ஸ்டேட்டுக்குள்ள என்ன இருக்கு? 0வும் இருக்கு, 1 இருக்கு. அப்போ 0 0 0 1 1 0 1 1. அப்போ 2 கியூபிட்ஸை வச்சு நான் என்ன பண்ணலாம்? 4 ஸ்டேட் நான் ரெப்ரசென்ட் பண்ண முடியும். அப்போ 2 கியூபிட் இருந்தால் போதும். அதில் எத்தனை பிட் தேவை? 8 பிட் தேவை. இங்கே 2 கியூபிட் இருந்தால் போதும், எனக்கு 4 ஸ்டேட்டை ரெப்ரசென்ட் பண்ண முடியும். அங்கே வந்து 2 பிட் இருந்தால் நீங்கள் 8 பிட் இருந்தால் மட்டும்தான் 4 ஸ்டேட்டை ரெப்ரசென்டே பண்ண முடியும். ஏன்னா இப்போ 0 0ன்னு வச்சுட்டீங்க. இப்போ அந்த இடத்துல போய் நீங்கள் 1 1 வைக்க முடியாது. ஆனால் இங்கே இந்த 2 கியூபிட்ல இப்போ உங்களுக்கு 1 1 வேணுமா? இந்த 1 1 இதிலே பண்ணிக்கலாம். 0 0 வேணுமா? அந்த 0 0 இதிலே பண்ணிக்கலாம். 0 1 வேணுமா? அந்த ஸ்டேட்டையும் நம்ம இதிலே பண்ணிக்கலாம். அப்போ 2 கியூபிட் எத்தனை வேலை பண்ணுது? 4 ஸ்டேட் வேலை பண்ணுது. இதே நினைச்சு பாருங்க, ஒரு 100 கியூபிட்ஸ்ல எத்தனை வகையான நீங்க உங்க ஸ்ட்ரிங்ஸை உருவாக்க முடியும்? அதே இது நீங்க பிட்ஸ்ல வந்து அது பாசிபிள் கிடையாது. 100 பிட்ஸை வச்சு நீங்க ரொம்ப கம்மியான அளவு தான் ப்ராசஸ் பண்ண முடியும். ஆனால் 100 கியூபிட்ஸ் இருந்துச்சுனாலே உங்களோட ப்ராசஸிங் கெப்பாசிட்டி எக்ஸ்போனன்ஷியலா இன்க்ரீஸ் ஆகும். அதுதான் கியூபிட்ஸோட ஒரு பெரிய மகிமை. ஸோ இதை வந்து எப்படி ஹெல்ப் பண்ணுது அப்படின்றதுக்கு வந்து பியூட்டிஃபுல்லா ஒரு 2 அனிமேஷன் போட்டிருக்காங்க. ஸோ ஒரு மேஸ் இது வந்து ஒரு என்ன சொல்லுவாங்க தமிழ்ல? சரி இது குறுக்கு பாதையா? இந்த மேஸ் வழியா எந்த பாதையை கண்டுபிடிக்கிறது? வெளியில போறதுக்கான ஒரு பாதையை தேடணும். ஸோ ஜென்ரல் கம்ப்யூட்டர் என்ன பண்ணும்னா, ஃபர்ஸ்ட் ஒரு பாதைக்குள்ள போகும். பாதைக்குள்ள போயிட்டு ஒரு டெட் எண்ட் வந்துருச்சு அப்படின்னா அந்த டெட் எண்டுக்குள்ள போகாது. அப்ப அடுத்து இன்னொரு பாதையை செலக்ட் பண்ணும். அப்ப அந்த அதுலயும் டெட் எண்ட் வந்துருச்சு அப்படின்னா அடுத்த பாதையை செலக்ட் பண்ணும். அது டெட் எண்ட் வந்துச்சுன்னா அடுத்த பாதை பண்ணும். இது வந்து சீக்வன்சியலா போகும் கிளாசிக்கல் கம்ப்யூட்டிங். அப்போ 1 by 1. அப்ப நான் ஒரு ப்ராசஸ் பண்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ஒரு எளிமையா சொல்லணும்னா, இப்ப 2 into 3 into 4னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா 2 into 3 அப்புறமா 3 into 4 இப்படி தான் மல்டிப்ளை பண்ணணும் கிளாசிக்கல் கம்ப்யூட்டிங். ஸோ கிட்டத்தட்ட இந்த மேஸ்ல போற மாதிரி. ஆனா குவாண்டம் கம்ப்யூட்டிங் என்ன பண்ணும்னா, இந்த மேஸோடைய அப்படியே அந்த ஏரியல் பிக்சர் எடுத்துரும். அதோடைய மேல அந்த கழுகு பார்வைன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த ஈகிள் வியூல பார்த்துட்டு என்னென்ன சொல்யூஷன் பாசிபிள்னு சொல்லிட்டு இன்ஸ்டன்டேனியஸா கடைசியோட ரிசல்ட்டே அவுட்கம் கொடுத்துரும். அப்ப இது வந்து ஒவ்வொரு ப்ராசஸா போகாது.
ஒவ்வொரு ப்ராசஸாக சீக்வன்ஸாக போகாது, ஒன் பை ஒன்னாக போகாது. எல்லாத்துடைய ப்ராசஸையும் ஒரே டயத்தில் வந்து எஸ்டிமேட் பண்ணும், அதோடைய சொல்யூஷன் கண்டுபிடிக்காது. இதோட ப்ராபபிலிட்டியை கால்குலேட் பண்ணும். ஏன் ப்ராபபிலிட்டியை கால்குலேட் பண்ணணும்னா கியூபிட் ஆக்ட் பண்ணுது. கியூபிட் வந்து இட்ஸ் மேட் அப் வேவ் ஃபங்க்ஷன். வேவ் ஃபங்க்ஷன் அப்போ ப்ராபபிலிட்டி, நான் அது குவாண்டம் நடத்தின போது குவாண்டம் பாசிக்கிறவங்களுக்கு தெரியும். ஸோ அந்த இதை வச்சு பார்க்கும்போது இதோட சொல்யூஷன் வந்து இந்த ப்ராபபிலிட்டி என்ன கொடுக்குதோ அந்த ப்ராபபிலிட்டி கரெக்டான ஒரு ரிசல்ட்டை பேரலாக ஒரே டயத்தில் கொடுத்துரும். அப்போ கிளாசிக்கல் கம்ப்யூட்டிங் சில ப்ராசஸ் பண்ணுறதுக்கு டைம் எடுக்கும்போது குவாண்டம் கம்ப்யூட்டிங் அது ரொம்ப ரொம்ப வேகமாக கொடுத்துரும். ஸோ இப்போ கியூபிட்ஸ் பேசுறீங்க. இப்போ நீங்க பிட்ஸ்ன்னு நீங்க சொல்லிட்டீங்க. நீங்க ஆன் ஆஃப் இல்லாட்டினா ஸ்பின் அப் ஸ்பின் டவுனு, இப்போ சர்க்கியூட்டுக்குள்ள கரண்ட் போகுது கரண்ட் போகல, இதெல்லாம் பிட்ஸ்ன்னு சொன்னீங்க, எங்களுக்கு ஓரளவு புரியுது. இப்போ கியூபிட்ஸ்னா எப்படி இருக்கும்? கியூபிட்ஸ்க்கும் இதே மாதிரி என்ன இருக்கும்னா சூப்பர் கண்டக்டிங் கியூபிட்ஸ். அதனால தான் நீங்க பார்த்தீங்கன்னா அந்த சூப்பர் கம்ப்யூட்டரோட பிக்சரே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அப்படியே ஒரு ஏதோ பெரிய மிஷின் மாதிரி இருக்கும், காம்ப்ளிகேட்டடா பெருசா இருக்கும், ஒரு டப்பா மாதிரிலாம் இருக்கும், ஏதோ அங்கங்க தொங்கும். இதெல்லாம் என்ன பண்ணுன்னா பயங்கரமா கூலிங் பண்ணணும், பயங்கரமான கோல்ட் டெம்பரேச்சர் பண்றதுனால அதுல அந்த சூப்பர் கண்டக்டிங் கியூபிட்ஸ் அந்த மாதிரி ஒரு பிசிக்கல் ஆப்ஜெக்டா தான் இருக்கும். அயான்ஸ், அங்கேயும் ஒரு ஆட்டம் இருக்கும். அந்த ஆட்டம் வந்து ரெண்டு பண்பையும் கொண்டிருக்கிற ஆட்டமா இருக்கும். அந்த மாதிரி பண்பு இருக்கிற ஆட்டம் வந்து அந்த ஆட்டம் ஆக்சஸ் கியூபிட் அயான். ஒரு அயான்கள் இல்லைன்னா குவாண்டம் டாட்ஸ் இல்லைன்னா ஃபோட்டான்ஸ், நம்ம பார்க்குற ஒளித்துகள்கள், இதெல்லாம் நம்ம வந்து மேத்தமெட்டிக்கல் கிடையாது, இதெல்லாம் ஃபிசிக்கலாக நம்ம பண்ணுறது. ஸோ நம்ம இப்போ ஜென்ரலாக எப்படின்னா இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் பண்ணுறாங்க, இப்போ கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ணுறான்னு சொன்னேன், அவங்க உள்ளுக்குள்ள அந்த பிட்ஸ் எல்லாம் எப்படி ஸ்டோர் ஆகுதுலாம் அவங்களுக்கு தெரியாது. அந்த ஃப்ளிப்லாப் சர்க்கியூட்டு, நேன் கேட்டு, அந்த கேட்டு, இந்த கேட்டு, இந்த சர்க்கியூட்டுக்குள்ள எல்லாம் கரண்ட் எப்படி போகுது, இதை வச்சு தான் ஜீரோஸ் அண்ட் ஒன் சொல்றாங்களா சொல்லலாம். ஆனால் அதுதான் நடக்குது. நம்ம ஒவ்வொரு தடவையும் பண்ணும்போதும் உள்ளுக்குள்ள எங்கேயோ ஒரு சிக்னல் போய் எதையோ ஆன் பண்ணுது, ஆஃப் பண்ணுது, ரெட்ரீவ் பண்ணுது, இந்த மாதிரிலாம் பண்ணுது. அதே மாதிரி கியூபிட்லையும் நான் ஒவ்வொரு கியூபிட்னு சொல்லும்போது இந்த கியூபிட் பின்னாடி ஒரு ஆட்டம் இருக்கு, ஒரு அணு இருக்கு, இல்லைன்னா ஒரு அயனிகள் இருக்கு. அந்த அயான் என்ன பண்ணுது, இந்த கியூபிட்டை ஆக்ட் பண்ணுது. அதுல தான் நம்ம கியூபிட்டை நம்ம ப்ராசஸ் பண்ணுது. அதுல ஒரு முக்கியமானது என்ன பார்த்தீங்கன்னா ஃபோட்டான். ஃபோட்டான் பார்த்தீங்கன்னா ஒளித்துகள், ஒளித்துகள்கள் ரியல். ஃபோட்டான் என்பது உண்மை. ஃபோட்டானை கண்டுபிடிச்சவர், அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணவர் நம்ம ஐன்ஸ்டைனை. அதனால அந்த ஃபோட்டானை ப்ராசஸ் பண்ண முடியும். இந்த ஃபோட்டானை வச்சு கியூபிட் பண்ணுறதுனால தான் நிறைய எக்ஸ்பிளனேஷன், சூப்பர் பொசிஷன், என்டாங்கிள்மெண்ட், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபோட்டான் வச்சு தான் பண்ணுவாங்க. அதனால கணிதத்தனமாக மாத்திரம் பார்க்காம இந்த ஃபோட்டானே நம்ம பார்க்கறது தான் வந்து ஒரு புத்திசாலமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இது கியூபிட்டோட ஒரிஜினல் பிக்சர், ஒரு சூப்பர் கண்டக்டிங் இது. இது பார்த்தீங்கன்னா இருக்கு பாருங்க, கியூபிட்டை யூ கேன் ரியலி சி பை மைக்ரோஸ்கோப். ஒரு சின்ன சர்க்கியூட் மாதிரி ஒரு இதெல்லாம் நம்ம பண்ண முடியும். எது கியூபிட் அப்படின்றத பார்ப்போம். அதனால தான் சூப்பர் கண்டக்டர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஏன்னா இட்ஸ் கூல்ட் அண்டர் வெரி சூப்பர் கண்டக்டிங் போது ரொம்ப வெரி லோ டெம்பரேச்சரில் வைக்கணும். ஸோ கியூபிட் தான் நான் சொன்ன மாதிரி இது வந்து ஒரு பொதுப்படையான ஒரு இன்ட்ரோடக்ஷன் தான், ஒரு அறிமுகம் தான். ஸோ கியூபிட்டை வந்து மேத்தமெட்டிக்கலாக பார்க்கலாம். அந்த நான் இந்த காமிச்சேன் அந்த ரைட் சைடு உங்களுக்கு அந்த ப்ரா நோட்டேஷன், கெட் நோட்டேஷன், ப்ரா வெக்டர், கெட் நோட்டர், இப்படியும் நம்ம பார்க்கலாம். இன்னொன்று வந்து இந்த ஃபோட்டான் சொன்ன ஒரு ஒளி துகள்கள், அதை வச்சு கியூபிட்டை எக்ஸ்பிளைன் பண்ணுறது எப்படின்றது பார்க்கலாம். ஸோ இப்போ அடுத்த கிளாஸில் நான் என்ன பண்ணலாம்னு பார்க்குறேன்னா, அந்த கியூபிட்ன்றது ஒரு சூப்பர் பொசிஷன். சூப்பர் பொசிஷனை எப்படி ஒரு ஃபோட்டானையும் மேத்தமெட்டிக்ஸும் கனெக்ட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம கியூபிட்டுடைய தொடர்ச்சியை நம்ம பார்க்கலாம். கூடிய விரைவில் ஏதாவது ஒரு விஞ்ஞானியுடைய கதையும் நம்ம பார்க்கலாம். உங்களுடைய ஆதரவுக்கும் அன்பிற்கும் நன்றி. தொடர்ந்து நம்ம குவாண்டம் உடைய கம்ப்யூட்டேஷன் சீரிஸ் பார்க்கலாம். நன்றி.